நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாறன் இருக்காங்கல்ல, மாறன் வந்து வீட்ட விட்டே வெளியில கிளம்பிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த நேரத்தில பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம வீரா வந்து அதிரடியா வந்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து சவால் விடுறாங்க. என் ஹஸ்பண்ட வந்து வீட்ட விட்டு வெளியில போக சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நான் வந்து என் ஹஸ்பண்ட் மேல வந்து எந்த தப்புமே இல்லன்னு சொல்லிட்டு நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் கிட்டயே வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து விஜயோட அம்மா வந்து எப்படியோ மாறன் வீரா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. வந்து விஜய வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே சொல்றாங்க, "ஏய் என்னடி நீ அந்த வீட்ல நல்லா இருக்கன்னு பார்த்தா, இவங்களுக்கு மத்தியில எப்படி இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா அங்க எங்களுக்கு அங்க வந்து எனக்கு குடைச்சல் குடுக்குறதே இந்த வீராவும், மாறனும் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் மட்டும் கரெக்ட்டா அந்த வீட்ட விட்டு வெளியில போயிட்டாங்கன்னா, நான் நெனச்சது, நீ நெனச்சது எல்லாமே நடந்துரும். இவங்க 2 பேர் தாம்மா சிஐடி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் பார்த்துடி மாட்டிக்கிட்டா அவ்வளோதான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, "அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. யார் வீட்ட விட்டு வெளியில போ சொன்னாலும் போமாட்டாங்க. ஆனா வந்து ராமச்சந்திரன் மாமா இருக்கார்ல, அவர் வந்து வீட்ட விட்டு வெளிய போ சொன்னா கண்டிப்பா போவாங்க. அவங்க வாயாலேயே வந்து இவங்க 2 பேத்தையுமே வீட்ட விட்டு வெளியில அனுப்பி காட்டுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அதிரடியா முடிவெடுக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ராமச்சந்திரன் இருக்கார்ல, அவர் வந்து மாறன் கிட்ட சொல்லி கடைக்கு வந்து ஜவுளி ஸ்டாக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அத கொண்டு போய் குடோன்ல இறக்கி வச்சுரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து அந்த ஸ்டாக்கெல்லாம் எடுக்க போய்க்கிட்டு இருக்காங்க. இது வந்து விஜிக்கு தெரிஞ்சிருது. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி, அந்த வண்டி வருதுல்ல, அந்த வண்டிக்குள்ள வந்து போதைப் பொருள வந்து மூட்டை மூட்டையா ஏத்திர்றாங்க. ஏத்துன உடனே அங்க நம்ம மாறன் வந்து அது தெரியாம வந்து ஸ்டாக் எடுத்துட்டு வண்டியில வந்துகிட்டே இருக்காங்க. வர்ற வழியில பார்த்துக்கிட்டோம்னா, போலீஸ் வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க. "வண்டி எங்க போகுது?" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, "சார் இது வந்து ஜவுளி தான் சார் போய்க்கிட்டு இருக்கு. ராமச்சந்திரன் இருக்காங்கல்ல, அவங்களோட ஜவுளி கடை தான். காவேரி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து ஸ்டாக்கெல்லாம் கொண்டு போய்க்கிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிப்பா, இறங்குப்பா. என்னதான் இருந்தாலும் செக் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. நாங்க வந்து செக் பண்ணணும். இறங்கு, இறங்கு." அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறங்கி நின்னுகிட்டு இருக்காங்க. உள்ள வந்து போலீஸ்காரங்கலாம் போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா உள்ள இருந்து ஒரு பெரிய பாக்கெட் எடுத்துட்டு வராங்க. "இந்தா பாருங்க சார், உள்ள வந்து போதைப்பொருள் இருக்கு." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே மாறனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. "என்னடா ஜவுளிக்கு தேவையான பொருள் தானே இங்க இருக்கணும். எப்படி இந்த போதைப் பொருள் வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துக்கிட்டு போலீஸ்காரங்க வந்து சொல்றாங்க, "என்ன சார் இதான் ஜவுளியா? ஜவுளிய தான் இப்படி கொண்டு போய்க்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு வந்து போலீஸ்காரங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "சார் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நாங்க வந்து ஜவுளி தான் எடுத்துட்டு வந்தோம். இந்த போதைப் பொருள் வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னப்பா தம்பி வேலையெல்லாம் பயங்கரமா பார்த்துட்டு கடைசியில என்கிட்டயே வந்து கதை வந்து வித்துக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா வண்டிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த இடத்துல ராமச்சந்திரனுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க. மாறனையும் விட்டுடுறாங்க. "வண்டி இங்கே இருக்கட்டும். நீங்க போய் உங்க அப்பாவ போய் பார்த்து பேசிட்டு வாங்கன்னு" சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. மாறன் வந்து வீட்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடியே வந்து போலீஸ்காரங்க வந்து எல்லா விஷயத்தையுமே ராமச்சந்திரன் கிட்ட வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க. "சார் உங்க பையன் வந்து போதைப்பொருள் கடத்திக்கிட்டு இருக்கான்." அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து பயங்கரமான டென்ஷன் ஆயிடுது. இவனால வந்து வீட்ல என்னைக்குமே பிரச்சனை தான். ஒரு நிம்மதியான வாழ்க்கை கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்ல புலம்பிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல பார்த்தா மாறன் வந்து வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே, "ஏய் வாசல்லே நில்லு. எங்க காலடி எடுத்து வைக்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அப்பா என்ன சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "எல்லாத்தையுமே போலீஸ்கார் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு." "ஏன்டா போதைப்பொருள் கடத்தியாடா உன்னை அனுப்பி வச்சோம். அதுவும் தொழில் பண்ணுற வண்டியில் போய் போதைப்பொருளை கடத்தியிருக்கேடா. நீலாம் நல்லா இருப்பியாடா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அப்பா முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு நீங்கள் பேசுங்க. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எந்த சம்மந்தம் இல்லையா? நீ தானே அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்த. உனக்கும் அதுக்கும் எப்படி சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறத கேளுங்க. அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில. யாரோ சதி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது." அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்கிறாங்க. "ஆமாம், உன்னை சதி பண்ணுறதுக்கு ஆள் வந்து வரிசையாக வந்து நிற்காங்க. உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இப்போ எதுக்கு காட்டு கற்று கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னை என்ன சொல்ல போகிறீங்க? இந்த வீட்டுக்குள்ளே வராத, வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு தானே சொல்ல போகிறீங்க? சரி நானே வீட்டை விட்டு வெளியில் போய்க்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவர் பாட்டில் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிட்டாரு. இங்கிட்டு பார்த்தா வீராவுக்கு ஒன்றுமே புரியலை. "ஏய் மாறா நில்லு நில்லுன்னு" சொல்லிட்டு மாறன் கையை பிடிச்சி மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராங்க. "இங்கே பாருங்க மாமா, மாறன் மேலே வந்து எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உண்மையான தப்பு யார் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, "ஏம்மா நீ எல்லா பொறுப்பையும் உன் மேலே தலைமையில தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காத. இவன் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்பான்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, "மாமா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கூடிய சீக்கிரம் உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிச்சி மாறனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து மாசா பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.